Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிராஃப்ட். இன்னைக்கு கார்ட்போர்ட் அட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் நம்ம அவுல் ஷேப் வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். ஆந்தையோட முகம் இது வந்துட்டு நம்ம நிறைய டிராயிங் பேட்டர்ன்ஸ்லாம் வந்துட்டு கூகுளில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ட்ரேஸ் எடுத்துகிட்டு நான் ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் வச்சு அதுக்கு மேலே வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு அதை தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த அவுல் ஷேப்பில் வரைஞ்சிருக்க அந்த ஐ பார்ட்டும் மூக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த ரெண்டு பார்ட்டும் திரும்ப இன்னொரு கார்ட்போர்டு அட்டையில் வரைஞ்சிட்டு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே போலவே நம்ம ஸ்டார் ஷேப்பில் அதில் வரைஞ்சிருக்கல அதையுமே தனியாக இன்னொரு கார்ட்போர்டு அட்டையில் கட் பண்ணி தனித்தனியாக நம்ம எடுத்து இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் ஒட்ட போகிறோம். அதாவது நம்ம கார்ட்போர்டில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த எல்லா பார்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். இந்த அவுல் ஷேப் நான் ஏன் எடுத்திருக்கேன்னா, இது வந்து நம்மளுக்கு வீட்டில் மாட்டினோன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த விதத்தில் உண்மைன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் அவுலில் நிறைய ஷோ பீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு நம்ம வீட்டில் மாட்டினா ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, வெல்த்து, ப்ராஸ்பரிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு கண், மூக்கு, அந்த ஸ்டார் எல்லாம் நம்ம ஒட்டி முடிச்சுட்டு பார்ப்போம். இதுக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாச்சும் பேர்ட்ஸ் கூட வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதே மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன் நான். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, கலரிங் பண்ண போகிறோம். அக்ரைலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் கோட்டிங் வந்துட்டு ரெண்டுத்துக்கும் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடலாம். இந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக கொடுத்துட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். ஸோ பெயிண்டிங் வந்துட்டு உங்களோட விருப்பப்படி நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ரெட் கலருமே அந்த ஸ்டாரு, மூக்கு, கண் அதெல்லாம் விட்டுட்டு மீதி எல்லா பார்ட்டுக்கும் ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த பக்கம் வளைவாக ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். எல்லோ கலர் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இந்த கலரிங் ஃபுல்லாகவே உங்களோட விருப்பப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த பேர்டோட மூக்குக்குமே ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சுட்டு கீழே அந்த ஸ்டார் ஷேப் இருக்கும் இல்லையா, அதுக்கு மட்டும் ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எல்லோ கலருக்கு மட்டும் பிளாக் கலர் கொஞ்சமாக நம்ம பெயிண்ட் எடுத்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ ஐக்கு மட்டும், அதாவது கண்ணுக்கு சென்டரில் நம்ம பிளாக் கலரில் ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்கேல் இல்லைனாக்கா ஏதாவது ஒரு பேப்பரில் குட்டியாக ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி அந்த ரவுண்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இதுக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து கலரை ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாகவே வரைய வரும் அப்படின்னா வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்டார் வந்து ப்ளூ கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால ப்ளூ கலர்லேயே ஒரு ஸ்டோன் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ இந்த கார்னரில் கொஞ்சமாக ஆரஞ்சு எல்லோவும் கலந்து கொடுத்துருக்கேன். அதை சுற்றி இந்த மாதிரி பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறேன். ஸ்டோன் வந்து ட்ராப் ஷேப்பில் இருக்கும்ல, அந்த ஸ்டோன் வந்து ஒட்டிடலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது நல்லா ஒரு 1 hour ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் சென்டராக பார்த்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போடுறதுக்கு பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் நீடில் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கலாம். இப்போது இதில் ஹேங்கிங்காக நம்ம உள்ளன் த்ரெட் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சம் பீட்ஸ் வந்து கலர் பீட்ஸ் கோக்க போகிறோம். சப்போஸ் உங்ககிட்ட கலர் பீட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளனில் நம்ம ஹேங்கிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் இதில் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு த்ரெட்லேயும் 4 பீட் வந்து கோத்துக்கலாம். இப்போ ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஜுவல்லரி மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுவோம், ஜுவல்லரி பண்ணுறதுக்காக. இந்த ஜம்ப் ரிங்கை வந்துட்டு நம்ம ஒரு கோல்டன் குட்டி பெல் எடுத்திருக்கோம். இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த பெல்லில் உள்ளன் த்ரெட்டை கோத்துட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொரு த்ரெட்லேயுமே பெல்லை கோத்துட்டு நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ஹேங்கிங் வந்து நம்ம முடிச்சிட்டோம். மேலே ஒரு ஹோல் போட்டோம் இல்லையா, அதில் இன்னொரு த்ரெட் வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி கோத்துக்கலாம். இதில் நம்ம அப்படியே நாட் போட்டுட்டு ஆணியில் மாட்டிக்கலாம். இல்லைனா ஒரு 2-3 பீட்ஸ் வந்து கோத்துட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டு ஆணியில் மாட்டிக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி சிம்பிளாக சூப்பராக ஒரு வால் டெக்கர் ரெடி பண்ணியாச்சு. இந்த வால் டெக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you on next video. Bye.